கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில் அதோடு கூட மருத்துவ ஞாயிறாகவும் இருக்கிறபடியினாலே உங்கள் அனைவருக்கும் விசேஷமாய் மருத்துவத்துறையிலே பணிபுரிகிற அத்துணை பேர்களுக்கும் பீமநகர் படைஸ்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாள் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமைகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலும் கூட உம்முடைய தரிசிக்கிறதான உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளை ஆராதனை ஆசீர்வாதமானதாக இருக்கு. கர்த்தர் துணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் அசைவாடுதலும் ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்புவதாக. சந்தோஷமும் சமாதானம் நீதியும் உமக்குள்ளாக மகிழ்ச்சியும் கண்டடைகிற நல்ல கிருபைகளை தாறு பாகம் எடுக்கிற இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறதான ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நிறைவான கிருபைகள்னால் நிரப்புவீராக. எல்லாவற்றிலும் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மருத்துவ தின நாளிலே நம் ஒருவரையும் கர்த்தர் கூட்டி சேர்த்த தெய்வத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்திற்கு உறுதுணையாக ஒரு பல்லவி பாடின பிற்பாடு நாம் ஜெபிப்போம். இந்த நல்ல பாக்கியங்கள் எந்தனுக்கு தந்தீரையா, இந்த நல்ல பாக்கியங்கள் எந்தனுக்கு தந்தீரையா, சொந்த சுக பலந்தனங்கள் சொந்த சுக பலந்தனங்கள் சுவாமி உம கீந்தோமையாய், சுவாமி உம கீந்தோமையாய். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யறதான அன்பின் பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நல்ல தெய்வமே, சுவாமி இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, இம்மட்டுவெல்லாம் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த தெய்வத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, சோதிரம் சோதிரம். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த தெய்வத்திற்காக நன்றி ஆண்டவரே. நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு பொழுது வெக்கப்பட்டு போவதில் என்று சொல்லியிருக்கிறீர்களே கர்த்தாவே. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு தத்தமான வசனங்கள் ஆமென்றும் ஆமென்றும்
நிறைவு கூறுகிறதே கர்த்தாவே. அவ்விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே கூட்டி சேர்த்த தயவிற்காக நன்றி. எத்தனையோ சோதனைகள், ஆபத்துகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து கரந்தூக்கி எங்களை வழிநடத்தி வந்த தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே சோதரம். அவருடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் நடக்கிறதா ரட்சணை சேனை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சேனையானது ஆமென் ஆண்டவரே சோதரம் எல்லா ஜனங்களும் போற்றுதற்குரியதாய் காணப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். அவருடைய தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய ஜனங்கள் ஆமென் ஆண்டவரே வீணாய் போய் விடாதபடிக்கு இன்னும் மேல் மேல் வளரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா சோதரம். இந்த வேளையிலும் ஆமென் ஆண்டவரே இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே இந்த மருத்துவ ஞாயிறு கர்த்தாவே, இந்த மருத்துவ ஞாயிறுலே கர்த்தாவே ஆமென் அப்பா. ஹல்லேலூயா. அந்த மருத்துவ பணியானது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பணி ஆண்டவரே. ஆமென். அதிலே பணி செய்கிற ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு காருண்யம் காணப்படட்டும் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. இந்த காருண்யம் ஆமென் ஆண்டவரே சோதரம் மற்ற மனிதர்களை தொட முடியாத காரியங்களை கூற ஆமென் ஆண்டவரே இந்த மருத்துவர்களும் தாதியர்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த பணியை கர்த்தாவே செவ்வையாய் செய்து கொண்டு இருக்கிறார்களே. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல புதுபலனும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நடத்தும் ஆண்டவர். எந்த விதமான தொற்று வியாதிகளோ அவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தாவே அவர்களுக்கு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உற்சாகமான ஆவினாலே கர்த்தர் ஆண்டவரே அவர்களை அபிஷேகம் பண்ணி நடத்த வேண்டுமா அப்படி கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷ கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அமீனப்பா என்னுடைய கிராமத்திற்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல உயர்வை கொடுமாண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுமாப்பா. நல்ல புத்தியை கொடுமாண்டவரே. நல்ல அறிவை கொடுமாப்பா. என்னுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் வீணாக்கி போய்விடாதபடிக்கு நாட்களை விருதாவாக்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உயர்வான உன்னதமான நிலைகளிலே பிள்ளைகள் வரும்படியாக கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஏற்பதான கீழ்ப்படிதலிலே பிள்ளைகள் வளரும்படியாக கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அமீனப்பா ஹல்லேலூயா. என்ன பலவீனமா இருக்க ஒருவருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றும் அப்பா. அவருடைய பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தினால் நிரப்பும் கர்த்தாவே. அமீன் ஆண்டவரை சோதரிக்கிறோம். இன்னும் பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் கர்த்தர். ஒவ்வொருடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சோதரம். கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வாலிபர்களுடைய வழி தப்பி போய்விடாதபடிக்கு சுவாமி சத்துருவானவன் ஜெயமெடுக்காதபடிக்கு உடைய வசனத்தில் நடுங்கி உடைய வசனத்தில் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் அவர்களை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. உடைய கிருபை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. உடைய கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாவித துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். பரமண்டிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு புறப்படாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு உடையதே. ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பாகம் ஏசாயா 61வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள் வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கள் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த ஸ்தலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமேன். தேவன் தாமே வாசித்த திருவசன பாகங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். முதலாவது தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த டிசம்பர் 2025 எனக்கு சின்ன காலில் மறுப்பு மாதிரி ஏற்பட்டது. நான் உடனே மருத்துவரை அணுகினேன். அவர் டாப்லர் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னார். டாப்லர் ஸ்கேன் எடுத்த பிறகு இரத்த ஓட்டம் குறைவாக காணப்படுகிறது என்று கூறினார். உடனே இதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சரி ஓகேன்னு சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ண பிறகு தேவாதி தேவன் எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தார்.
எனக்கு தந்த தேவாதி தேவன் இந்த எல்லாருக்கும் சோத்தையும் பலத்தையும் தருவார் என்று நம்பிக்கையோடு என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அதனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த செய்தியை இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த மகத்துவமான இந்த சமயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம் யாவரோடும் கூட இந்த நாளிலும் இருக்கட்டும். இந்த நாளும் ஒரு விசேஷித்ததான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. மருத்துவ ஞாயிறு என்று இந்த நாளிலும் நாம் விதமாய் கொண்டாடி மகிழ்கிறதான வேளைகளில் மருத்துவ துறையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவம் இன்று பல நிலைகளிலும் பலவிதமான முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது, பலவிதமான மாறுதல்களை கண்டிருக்கிறது, பலவிதமான சவால்களை எல்லாம் கண்டிருக்கிறதான ஒரு காரியங்கள். மருத்துவம் ஆரோக்கியமான ஒரு வாழ்விற்கு நம்முடைய வாழ்க்கைகளிலே முக்கியத்துவமானதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒரு மருத்துவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே எல்லா தேவைகளிலும் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. மார்க்கினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளைகளில் அதனுடைய கடைசி பகுதி விதமாய் சொல்கிறது, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதான ஒரு காரியங்கள். ஆண்டவராகி தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், முழுமையாய் ஒரு மனிதனை குணப்படுத்துகிறவர். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதான மனிதர்கள் மருத்துவமனைகளுக்கு செல்கிறதான வேளைகளில் டாக்டர்கள் அவர்களை பரிசோதிக்கிறார்கள். எவ்வளவுக்கு தங்களால் அவர்களோடு கூட தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்த முடியுமோ, தங்களுடைய பேராற்றலை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு தங்களுடைய பேராற்றலை வெளிப்படுத்துகிறார்கள். சில வேளைகளில் அவருடைய கையை மிஞ்சி போய் விடுகிறது மனிதனுடைய ஜீவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னிடத்திலே வருகிற எல்லா ஜனங்களையும் எல்லாரையும் அவர் எப்படி அவர் விதமாய் நடத்துகிறார் என்று சொன்னால், அவர் முழுமையாய் குணப்படுத்துகிற ஒரு மருத்துவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பிரியமானவருடைய பிள்ளைகளே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளைகளில், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளைகளில் வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீசர்களை அனுப்புகிறதான வேளைகளில் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய மருத்துவ பணியினை தம்முடைய சீடர்களிடத்தில் அவர் கொடுக்கிறதான
ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கைகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறதான வேளைகளில் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நாம் பார்க்கிறதான வேளைகளிலும் கூட வேதம் அதைத்தான் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூதர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கைகளிலே சற்று பலகீனப்படுகிறதான வேளைகளில் அவர் நேரடியாக தன்னுடைய விதமான யூத ரபியினிடத்தில் அவர் கடந்து வந்தார். யூத ரபியிடத்திலே வந்து அவர்கள் தங்களுடைய பலகீனத்தை சொன்னார்கள். யூத ரபியானவர் அவருடைய பலகீனத்தை கேட்டு அதற்கு ஏற்றபடி அவருக்கு விதமாக எண்ணெயை தடவி அவருக்காக வேண்டுதல் செய்தார். அவர் அனுப்பி வைத்தார். மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவரிடத்திலே வரும்படி வந்தபோது அவர் அது பூரணமான குணம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு மையமுள்ளதாக அது கருதப்பட்டது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, மருத்துவம் இறைவனால் மனித நன்மைக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அருள் கொடை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளைகளில், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தரின் நாமத்தினாலே எண்ணெயை பூசி ஜெபிப்பார்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு வேளைகளிலும் குணப்படுத்துகிற மருத்துவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் முதலாவது வாசிக்க கேட்டதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது போல, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்ததான காலங்களில் அநேக ஜனங்கள் இயேசுவிடத்திலே கடந்து வந்தார்கள். அவர்கள் பல நிலைகளில் பலவிதமான கஷ்டங்களை பலவிதமான பாடுகளை பட்டவர்கள். இயேசு எங்கெல்லாம் கடந்து சொல்கிறார் என்று கேள்விப்பட்டதான வேளைகளில், இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதான வேளைகளில், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதான வேளைகளில், அவர் வருவதற்கு முன்பதாகவே அநேகர் கூடினார்கள், அநேகர் கடந்து வந்தார்கள். அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே என்னை சொஸ்தமாக்க வேண்டும், ஆண்டவரே என்னை குணப்படுத்த வேண்டும், ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கடந்து வந்தார்கள். ஆச்சரியப்படுகிற விதத்தில் அவர்கள் சுகத்தை பலத்தை கண்டு கொண்டார்கள். வேதம் சொல்கிறது, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசுவினுடைய நாட்களில் 2 விதமான அற்புதங்கள் நடைபெற்றது. ஒன்று, இயேசுவை தொட்டவர்கள் சொஸ்தமானார்கள், இயேசுவால் தொடப்பட்டவர்கள் சொஸ்தமானார்கள். அது வருடக்கணக்காக இருந்த போதும் கூட அநேகருடைய வாழ்க்கையை நாம் வேதத்திலே வாசிக்கிற விதமாய் 12 வருடமாய் பலகீனம், வைத்திரிடத்தில் சொத்துக்கள் எல்லாம் வெற்று பார்த்தும் சுகம் பெற முடியவில்லை. 18 வருடமாய் பலகீனங்கள், நடக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, பேச முடியவில்லை. இப்படி பல நிலைகளில் மனிதன் பலவிதமான பிரச்சனைகளிலே வாழ்ந்ததான ஒரு காரியங்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவர்கள் பல நிலைகளில் பல மருத்துவர்களை பார்க்க சென்றிருக்கலாம். ஆனால் நம்முடைய பரம வைத்தியராகிய ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் பூரணமான குணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மருத்துவரிடத்தில் கடந்து சொல்லுகிற போது அவர்கள் சொல்வார்கள், ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் மருந்துகளை தாருகிறோம், இதை சாப்பிடுங்கள், சாப்பிட்டு விட்டு 3 நாட்கள் கழித்து வாருங்கள் என்று மீண்டும் வரும்போது அவர்கள் சொல்வார்கள், எப்படி இருக்கிறது? இன்னும் சரியாகவில்லை டாக்டர். அப்போ நான் விதமாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை உங்களை பார்க்க நான் அனுப்புகிறேன், ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, அப்படி அவங்க அனுப்புவாங்க. மீண்டும் அவர்கள் வருகிறதான வேளைகளில் இன்னொரு இடத்துல அவர்கள் அனுப்புவாங்க, உங்களை இன்னும் கொஞ்சம் வேற யார்ட்டையாவது நான் அனுப்புகிறேன், அல்லது வேற யாராவது ஆஸ்பத்திரிக்கு உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போங்க அப்படி சொல்லுவாங்க விதமாய். ஏனென்றால் அவர்களுடைய ஞானமும் அவருடைய படிப்பின் மேன்மைகளும் ஒரு அளவோடு நின்று போய்விடுகிறது. உலகத்தையே படைத்த ஆண்டவராகி தேவன், அதிலே மனிதனை படைத்த ஆண்டவராகி தேவன், மனிதனுடைய சரீரத்தினுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவராகி தேவன், அவனுக்குள்ள எல்லா நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவேதான் மருத்துவரால் கைவிடப்பட்டு போறதான நிலைமைகளிலும் கூட ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே கடந்து வருகிற போது அவன் பூரணமான சுகத்தையும் பலனையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. பிரியமானவருடைய பிள்ளைகளே, யார் ஆண்டவரிடத்திலே சொஸ்தமானார்கள்? யார் ஆண்டவரால் குணப்பட்டார்கள்? இயேசுவை தொட்டவர்கள், இயேசுவால் தொடப்பட்டவர்கள். இந்த நாளில் கூட நாம் தேவ சமூகத்தில் நிற்கிறதான வேளைகளில், ஒன்று நாம் இயேசுவை தொடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அல்லது இயேசு நம்மை தொடத்தக்கதாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யார் சொஸ்தமானார்கள் என்று கேட்டால், பிணியாளிகள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே பிணியாளிகள் மாத்திரமல்ல, பாரத்தோடு நெஞ்சு நொந்து உடைந்தவர்களாய், இருதயம் உடைந்தவர்களாய் கடந்து வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்திலே பலத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஆண்டவரிடத்திலே வாழ்க்கையை பெற்றுக் கொண்டார்கள், ஆண்டவரிடத்திலே நன்மைகளை அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாம் சங்கீதம் 146 சங்கீதத்திலே திருப்புகிறதான வேளைகளில், சங்கீதம் 146 சங்கீதத்தினுடைய வசனங்கள் விதமாய் சொல்கிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார்,
குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். இப்படி கடவுளத்திலே நன்மைகளை பெறுகிறவர்கள் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். சரீர பலகீனங்களை மட்டும் மருத்துவ பணிகளிலே விடுவிக்கப்படுகிறார்கள். மருத்துவம் சுகத்தை பலத்தை கொடுக்கத்தக்கதாக போராடுகிறது. ஆனால் மனிதன் அதை தாண்டி பலவிதமான நிலைகளில், பலவிதமான கஷ்டங்களில், பலவிதமான பாடுகளில், மன போராட்டத்தோடு வாழ்கிறதான வேளைகளில் அவனை குணப்படுத்துகிற ஒரு மருத்துவர் இந்த உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அவரிடத்திலே நாம் கடந்து வருகிறதான வேளைகளில் எது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையோ, எந்த பிரச்சனை நம்மால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ, எந்த பிரச்சனை நமக்கு விதமான பாரம் உள்ளதாக இருக்கிறதோ, அந்த நிலைகளில் வீட்டிற்குள்ளாக சண்டையா, போராட்டமா, பிரிவினையா, அல்லது பலவிதமான பாடுகளா நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? சகோதரன் ஒருவன் தன் தகப்பனிடத்திலே சண்டையிட்டு பிரிந்து செல்கிறதான ஒரு காரியங்கள். வாழ்க்கையிலே அவன் பல நிலைகளில் துன்பத்தை கண்டு கொண்டான், பல நிலைகளிலும் அவன் பிரச்சனைகளை சந்தித்தான். இப்பொழுது ஒரு நாள் மனம் திரும்பி அவன் தன் தகப்பனிடத்திலே கடந்து வந்தான். அந்த தகப்பன் அவனை அணைத்து கொண்டார், அவனை முத்தமிட்டார், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்கிற அந்த வார்த்தைகளை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். வெறுமையாய் சரீரத்தினுடைய பலகீனத்தில் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் குடும்பத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகள் பல நிலைகளிலும் ஒன்றுமில்லை என்று சொல்கிறதான ஒரு நிலைகள், பல நிலைகளிலும் பலவிதமான போராட்டத்திற்குள்ளாக வாழ்கிற விதமான ஒரு நிலைகள். அப்படி நாம் எவ்விதமான நிலைகளிலே நாம் வாழ்ந்தாலும் கூட இந்த அநேகர் சொல்கிறார்கள், எவ்வளவோ படிக்கிறோம், மனதில் ஏறவில்லை, படிப்பு சுத்தமாக பிள்ளைகளுக்கு புரியவில்லை என்று சொல்கிற நிலைகளில் வேதம் அவர்களுக்கும் இந்த மருத்துவர் வாழ்வளிக்கிறார். ஒருவன் கல்வியிலே குறைவுள்ளவனாக இருந்தால் வேதம் அதைத்தானே சொல்கிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் அந்த ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவரிடத்திலே கடந்து வர வேண்டுமா? அவர் கேட்பார், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பா எனக்கு ஞானம் இல்லை, படித்து எவ்வளவோ நான் படித்து பார்க்குறேன், ஒன்றும் புத்தி கேட்டலை. அப்போ அந்த ஞானத்தை கடவுள் தருகிறவராக இருக்கிறார். சமாதானம் இல்லையா என் வீட்டில், சமாதானம் இல்லையா என் வாழ்க்கையில், அப்படி நம்ம சொல்லுகிறதான வேளைகளில் ஆண்டவர் அந்த சமாதானத்தை தருவார், அந்த மேன்மைகளை தருவார். ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு நல்ல ஒரு சொந்தமான ஒரு வீடு வேணும். வேதம் சொல்லுகிறது, தனிமையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகி தேவன் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட வைத்தியர் என்று சொன்னால், அவர் வெறுமையாய் சரீரத்தை மட்டும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் அல்ல. அவர் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளிலும் நன்மை செய்கிற, வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளிலும் மேன்மைகளை செய்கிற தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். பிரியமானவருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றையும் காண வேண்டும், பெற வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது போல, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், ஆண்டவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அநேகர் வந்தார்கள் தேவனிடத்திலே அவரை தொடும்படியாய், அநேகர் வந்தார்கள். அவரே சொன்னார் விதமாய், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்லுவார். நீங்கள் அவரை தொடுகிற போது, உங்களுடைய ஆராதனையில் அவரை, ஆண்டவரே உம்மை பிடித்திருக்கிறேன் என்று சொல்கிற போது, ஆண்டவரே நாம் உறுதியாய் உம்முடைய பாதத்தை பிடித்திருக்கிறேன், ஆண்டவரே உறுதியாய் உம்முடைய கால்களை பிடித்திருக்கிறேன், உறுதியாய் உம்மை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்கிற போது, மனம் திரும்புகிற எந்த பாவியா இருந்தாலும் கூட ஆண்டவர் அவனை தள்ளிவிடுகிறதில்லை. அவனுக்கு தேவையான ஏற்ற ஆசீர்வாதத்தின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது ஒரு மருத்துவ ஞாயிறு, மருத்துவ ஞாயிறு. மருத்துவ பணி செய்கிறவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். அதே வேளைகளில் அவர்களுக்கு துணையாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு, இரட்சகராக இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய எல்லா பலகீனத்திலும் நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவராகிய தேவன், தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்? அவர் எல்லா நிலைகளிலும், எந்த சமயத்திலும், எந்த நிலைகளிலும் அவரிடத்தில் நாம் கடந்து வருகிற போதும் அவர் நம்மை புதிய மனிதனாய் மாற்றுகிறார் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறார். எனவேதான் வேதத்திலே வாசிக்கிறோம், சாதாரண பலகீனங்கள் மாத்திரமல்ல, மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிறார். ஒரு சமயத்தில் ஒரு கிராமத்திற்கு செல்கிறார். அங்கு எல்லா ஜனங்களும் விதமாய் ஒரு மரித்த வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். பார்க்கிறார், அவருடைய தாய் அழுது கொண்டே வருகிறாள். இனி என்னுடைய வாழ்க்கை என்னாவது, இனி நான் யாரிடத்தில் செல்வேன், நாதியற்றவனாய் போய்விட்டேனே, இருந்த ஒரு மகனும் கூட நான் இழந்து விட்டேனே என்று சொல்கிற நிலைகளில் அவள் கண்ணீரோடு வருகிறாள். கர்த்தர் இயேசு அவளை பார்த்தாள். அவருடைய கஷ்டத்தை அவர் அறிந்து கொண்டார். ஒரு தனி மகனை இழந்து போய் நின்று கண்ணீரோடு அவள் வருகிறதான வேளைகளில் அந்த வேதம் சொல்கிற அந்த பாடையை தொட்டார். மரித்த வாலிபன் உயிரோடு எழுந்தார் என்று சொல்கிற, இனி நமக்கு என்ன வேண்டும்? மரித்தவனையே அவர் உயிரோடு எழுப்புவார் என்று சொன்னால், மரித்தவனே ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே உயிரோடு எழுப்பப்படுவான் என்று சொன்னால், நாம் எம்மாத்திரம்?
ஏதோ ஒரு நிலைகளிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிலைகளிலே நாம் விதமாய் காயப்பட்டவர்களாக இருக்கலாம், பாடுள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தரை நாம் தேடுகிற போது, ஆண்டவரை தேடுகிற போது, ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது, ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் என்னை தொடுமையா என்று சொல்கிற போது, ஆண்டவரே நான் உம்மை தொடுகிறேன் என்று சொல்கிற போது, நாம் தொட்டால் அவர் சொல்வார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்கிற அவர் நம்மை தொட்டார், நம்மை முற்றிலுமாய் குணப்படுத்துவார். நாம் சொல்லலாம், நான் புதிய மனிதனாய் மாறினேன், நான் புதிய வாழ்க்கைக்குரியவனாக மாறினேன் என்று சொல்கிற இவ்விதமான ஒரு சமயங்கள். எனக்கு பிரியமானதனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் சொல்கிறேன். ஒரு சமயத்திலே ஒரு போதகர் ஒரு மீட்டிங்கிற்காக, ஒரு யூத் கேம்பிற்காக ஒரு வீட்டிற்கு அவர் கடந்து சென்றார். அந்த வீட்டிலே 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த தாயிடத்திலே பேசினார் அவர் விதமாய், அம்மா உங்களுடைய பிள்ளைகள் இருவரையும் ஒரு கூட்டத்திற்கு அனுப்பி வைங்கள். நம்முடைய முக்கியஸ்தானத்தில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே யூத் கேம்ப் 3 நாட்கள் யூத் கேம்ப் நடைபெறுகிறது, நீங்கள் அனுப்பி வைங்கள். அந்த தாயானவள் நினைத்தாள் விதமாய், வீட்டில் ஒரே பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒரு அடிபடி, எப்போ பார்த்தாலும் ஒரே எனக்கு தலைமையில பிரச்சனை, பாடுகள். இந்த பிள்ளைகள் சரி ஒரு 3 நாள் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், 3 நாள் நிம்மதியாக இருக்கலாம், கூட்டிட்டு போங்கய்யான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த 3 பிள்ளைகளும், இந்த 2 பிள்ளைகளும், பெண் பிள்ளைகளும் அப்படியே அவருடைய போதகரோடு கூட அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். இந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் போன பிற்பாடு ரொம்ப கவலை. ஐயோ, இந்த பிள்ளைகள் வீட்டிலே ஒவ்வொரு நேரமும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, எனக்கு தலைச்சரையாக இருக்கும், பல பாடுகளாக வேதனையாக இருக்கும். இவங்க சர்ச்சில் போய் எப்படி இருக்க போகிறாங்களோ, அங்கே போய் நம்ம பேரை டேமேஜ் பண்ணிடுவாங்க, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க, ஐயோ நம்முடைய பேர் இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டு கவலையாக இருக்கிறாங்க. ஆண்டவரே நீர் தான் பார்த்துக்கிடணும், நீர் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும், நீர் தான் நல்ல சமயங்களை கொடுக்கணும் என்று சொல்லுகிறதான விதமான ஒரு நிலைகளில் ஒரு நாள் 3 நாட்கள் கழித்தது. மாலை வேளைகளில் அந்த தாயானவள் வாசலில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறாள். அப்படியே அவர்கள் போதகர் அந்த பிள்ளைகளை 2 பேரையும் கூட்டிட்டு வராங்க. 2 பிள்ளைகளும் கையை பிடிச்சிட்டு தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு அப்படியே வாராங்க, கொஞ்சிட்டு பேசிக்கிட்டே வாராங்க. இது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் விதமாய், எப்படி ஆயிற்று இது, எப்படி ஆயிற்று, ஆச்சரியமாக இருக்கிறது, இது எப்படி ஆயிற்று. அவள் கேள்வி மேல் அவளுடைய உள்ளம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது. பார்த்த மாத்திரத்திலே ஓடி சென்றாள். தன் பிள்ளைகளை அவள் புரிந்து போயிற்று. பிள்ளைகளை அணைத்து கொண்டாள், முத்தமிட்டாள். எப்படிமா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றாகவே மாட்டீங்களே, எப்பவுமே சண்டை போட்டு இருப்பீங்களே, எப்படி இது உங்களால் முடிந்தது என்று சொல்கிற ஒரு காரியங்கள். அந்த பிள்ளைகள் இருவரும் சொன்னார்கள், அம்மா நாங்கள் 3 நாள் யூத் கேம்பில் போனோம். முதல் நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் தான் இருந்தோம், முதல் நாள் அப்படி தான் நாங்கள் இருந்தோம். 2வது நாள் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். 3வது நாள் நாங்கள் எங்களை உணர்ந்துட்டோம். கடவுளுடைய சமூகத்தில் அப்படியே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். கர்த்தர் எங்களை தொட்டார். அவரை நாங்களும் தொட்டோம். அவருடைய வார்த்தைகளை தொட்டது, அவருடைய மகிமை எங்களை தொட்டது என்று சொல்லி அந்த 2 பிள்ளைகளும் கண்ணீரோடு தாயிடத்தில் சொன்னார்கள், இனி எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்கிறதான ஒரு காரியங்கள். அவன் பிரியமானதனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குறாராம், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் சொல்கிறதான ஒரு வார்த்தைகள். உடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். போராட்டங்கள் பலவிதமாக இருக்கலாம். வெறுமையாய் சரீரத்தினுடைய பலகீனங்கள், இன்னும் மருத்துவ ஞாயிறு, சரீரத்தினுடைய பலகீனங்கள் மாத்திரமல்ல கடவுளால் குணமாக்க முடிகிறது. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் முடியும். அவர் பேரன்புள்ளதான தகப்பன், பேரன்புள்ளதான ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கடந்து வருகிற போது, அல்லது அவரிடத்திலே நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்கிற போது நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளைகளை தொடும் அப்பா, என் பிள்ளைகளை தொடும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடும், நல்ல ஞானத்தை கொடும், நல்ல சமாதானத்தை கொடும், எங்களையும் நீர் தொடும். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கரத்திற்குள்ளாக தொடப்படுகிற, உம்மால் தொடப்படுகிற, நாங்களும் உம்மை தொடுகிற போது, தேடுகிற போது, ஆண்டவரே நீர் எங்களோடு வர வேண்டும் என்று சொல்கிற இவ்விதமான ஒரு வாழ்க்கைகள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகி தேவன் நமக்கு நல்ல பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கிற போது, இந்த மருத்துவ ஞாயிறு, மருத்துவ துறையில் பணி செய்கிற, மருத்துவத்தை சார்ந்த எல்லா துறைகளிலும் பணி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் நாம் நினைவு கூறத்தக்கதான ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒருமுறை கூட நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னை தொடும் என்று சொல்கிற அந்த ஒரு வாஞ்சையில், ஆண்டவர் எனக்கு நன்மைகளை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு வாஞ்சைகளில், நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தீர் என்று சொல்கிற ஒரு வாஞ்சைகளில், ஆம் வேதம் சொல்கிறது, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று சொல்கிற ஆண்டவரை நீங்கள் இந்த நாளிலே தொடுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை இந்த நாளிலே நீங்கள் தொடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விடுதலை நிச்சயம். அது சரீர பலகீனத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கையில், போராட்டத்தில், பிரச்சனைகளில், பாடுகளில், மனம் திரும்பி வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையில் மனம் திரும்பாத பிள்ளைகள் ஆண்டவிடத்திலே கொண்டு வாருங்கள், அவர் தொடட்டும். ஆண்டவிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒன்றும் சொன்னா கேட்கல,
ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்க. பிரச்சனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்க. தேவனிடத்தில் கொண்டு வருகிற போது அவர் அள்ளி அணைத்துக் கொள்வார். அந்த அன்பை, பேரன்பை பார்க்கிற போது அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி விடுவார்கள். வேதம் சொல்கிறது, குணப்படுகிற ஒரு தருணம் இந்த தருணம். வேதம் சொல்கிறது, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று சொல்லி நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலுடைய ஒரு சரணம் இவ்விதமாய் சொல்கிறது, பாடுபட்டோருக்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. அதை பாடி நாம் ஜெபம் செய்வோமாக. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூப்பிட்டே கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூப்பிட்டே கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பேரன்பின் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை விசேஷித்த இந்த நல்ல நாளிலும் உம்முடைய சமூகத்து நிமித்தமாய் நாங்கள் இந்த இடத்திலே கூடவும், ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதான சமயங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எல்லா நாளிலும் எங்களை பலப்படுத்துகிறீர். உம்முடைய பேரன்பு ஒவ்வொரு நாளிலும் எங்கள் மீது மாறியாய் பொழிகிறது. அதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் விசேஷித்ததான மருத்துவ ஞாயிறாக இருக்கிறபடினால் அந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் பணி செய்கிற எல்லாருக்காக, டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, இன்னும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்களுக்காக, மருத்துவத்தினுடைய ஆண்டவரே விதமாய் கண்டுபிடிப்புகளுக்காய் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, விஞ்ஞானிகளுக்காக, எல்லாருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் சுகபலத்தை கொடுக்க விரும்புகிறீர். அது பல நிலைகளில் மருத்துவர்களால் இருக்கலாம். மருத்துவர்களை ஆண்டவராகி தேவன் இந்த உலகத்திலே தந்திருக்கிறீர். பிரியமுள்ள வைத்தியன் லூக்கா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, வேதத்திலும் நாங்கள் வாசிக்கிற விதமாய் பலகீனமாய் இருந்த சமயங்களில், ஒரு மனிதனுடைய சரீரத்திலே கண்கள் தெரியாத சமயங்களில் நீர் தரையிலே உமிழ்ந்து அந்த உமிழ்நீரில் மண்ணை குழைத்து ஆண்டவரே சேருண்டாக்கி அவருடைய கண்களிலே தொட்டு வைத்து சிலவும் குளத்திலே கழுவச் சொன்னீர். அவன் குணம் பெற்றான். மருத்துவம் பெரிய ஒரு மேன்மையுள்ள ஒரு துறையாக இருக்கிறது. ஆண்டவராகி தேவன் அந்த துறைகளிலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்கள் சபை சார்ந்து இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் மருத்துவத்துறையில் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பணியினுடைய பலன் அவருடைய குடும்பத்திற்கு, சந்ததிக்கு தொடர்ந்து நன்மைகளை கொண்டு வரத்தக்கதாக செபிக்கிறோம். எங்கள் ரட்சணிச்சனைக்காக, தலைவர்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதியும், ஆண்டவர் பலப்படுத்தும். எப்பொழுதும் தேவ கிருபை எங்கள் வாலிப பிள்ளைகளோடு இருக்கட்டும். அவர்கள் குணப்படுகிற தருணத்தில் குணப்படத்தக்கதாக, அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நன்மைகளை காண, தொடப்படுகிற சமயத்தில் தொடப்பட்ட அந்த வல்லமையின் கிருபைகளை காணத்தக்கதாக அவர்களும் சொல்ல வேண்டும். அப்பா, என்னிடத்தில் ஒரு வல்லமை இறங்கினது என்று சொல்கிற ஆண்டவரும் சொன்னீரே, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமையின் பலன்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ள கிருபை செய்யும். எங்கள் பெரியவர்களுக்காக, பெரிய ஆண்டவர் வயதிலே மூத்த பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். முதிர் வயதுள்ளவர்களுக்காக செபிக்கிறோம். யாவரோடும் பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். நன்மை நான் நிரப்பும், மகிழ்ச்சியான சமயங்களை தாரும். நீர் மகிமைப்படும். உம்முடைய நாமத்திற்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். இவையெல்லாம் தருவதற்கு வல்லவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் அல்ல பரமபிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.